வளர்ப்பு இருக்கு. அதனால இந்த தொழிலை மேற்கொண்டா விவசாயிகளும் வீட்டில் இருக்கிற பெண்களும் அதிக பலனை பெற முடியும். தனியா நிலம் இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வணிக ரீதியாக வளர்க்க முடியும். அப்படியெல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு கை கொடுக்கறதாங்க வான்கோழி வளர்ப்பு முறை. இதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு தேவையானது வான்கோழி முட்டை மற்றும் இயந்திரம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். புதிதாக வான்கோழி வளர்க்க நினைக்கிறவங்க 200லிருந்து 250 சதுர அடி இடத்துல 100 குஞ்சுகளோட வளர்க்க தொடங்கலாம். தோப்பு, விவசாய நிலங்க, தரிசு நிலங்க, மலர் தோட்டம், பழத்தோட்டம், தென்னந்தோப்பு இதுலேயும் வான்கோழி வளர்க்கலாம். வான்கோழி பெரும்பாலும் சுயமாகவே முட்டைகளை அடகாக்கிறது இல்லைங்க. அடகாக்கக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக தான் நாட்டுக்கோழிகளை வச்சு அடகாக்கப்படுது. முட்டைகளை மழை பனிக்காலத்தில் 7 நாள் வரையிலும், காற்று இளவேநீர் காலத்தில் 6 நாள் வரையிலும், வெயில் காலத்தில் 4 நாள் வரையிலும் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் அடக்கி பயன்படுத்தலாம். வான்கோழி வளர்ப்பில் மிக முக்கியமான காலகட்டம் 1 மாதம் வரைக்கும் வளர்க்குறதாங்க. பொரிச்ச குஞ்சுகளை முடி உலர்ந்ததுக்கப்புறம் செயற்கையாக வெப்பமாக ப்ரூடர் மற்றும் புரதம் நிறைந்த தீவன உணவுகளை